நாரங்கம். ஓ, சாரி, நாரங்கம்னு சொன்னால் தெரியாது இல்லையா? இது வந்து ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் இந்த ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஆரஞ்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதான் உண்மை. இந்த பழம் தான் ஃபஸ்ட்டு உருவானது. இந்த பழத்தோட கலரை வச்சு தான் ஃப்யூச்சரில் ஒரு கலர் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி கலருக்கு என்னடா வைக்கலன்னு பார்த்தா இந்த பழத்தோட பேர் ஆரஞ்சுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆக்சுவலி பழம் தான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் நம்மளாக உருவாக்கப்பட்டது இந்த பழத்தோட கலரை வச்சு. சரி, ஓகே. இது வந்து நாரங்கம் அப்படின்னா இது ஒரு சமஸ்கிருத மொழியில் அதுதான் உருவாகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கலப்பினமா. ஆக்சுவலி இது ஒரிஜினல் இது கிடையாது, கலப்பினம். எந்த எண்ணத்தோட கலப்பினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொம்மிலோ அண்டு மந்தாரி இவங்க 2 பேரோட கலப்பினமா இந்தியா சீன எல்லை பகுதியில் தான் இயற்கையாகவே நடந்திருக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. ஆரஞ்சுனா என்னடா ஒருவேளை அந்த கலரை வச்சு அப்படியே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ப்ளஸ் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணால் 11 சொலை இருக்கும். ஒரு பக்கம் 6 சொலை, இன்னொரு பக்கம் 5 சொலை இருக்குங்கிற மாதிரி நம்ம சின்ன பிள்ளையில நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நிறைய படத்தில் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நான் கூட பார்த்த ஞாபகம். பட் ஆனால் இந்த படத்தில் அப்படி இருக்காங்கிறது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா? பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுமா வாங்க. ஓகே, ஆரஞ்சு உரிச்சாச்சு. எத்தனை சொலை இருக்குது? 1. ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுப்போம். எதுக்கு இந்த வம்பு? வாங்க, நீங்களாக வந்துடுங்க, அழகாக வந்துடுங்க. ரைட். 1 2 3 4 5. அப்போ இந்த பக்கம் 6 இருக்கணும். 1 2 3 4 5. ஏய், என்னது இது? 11 சொல்ல தானே இருக்கணும். 2 2 1 1 பிரி. ஹாய், 1 2 3 4 5. ஓ மை காட். 6 7 8 9 10. ஐயோஹோ, என்ன இது ஊழல்? இதுலேயும் ஊழலா? அடே, என்னடா உங்களடா நம்பி ஒரு விஷயம் பண்ண முடியல. 11 சொல்ல இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ 10 சொல்ல தான் இருக்குது.